இப்போ இவர் வந்து என்ன சார் பொது உடைமை என்ன பண்ணாரு? ஒரு ஸ்ட்ரிக்டான அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தது. நிறைய ஒரு எல்லாருக்கும் பிடிக்குது அவர் செய்கிறதெல்லாம். அவர் தான் வரணும். அவர் இருந்தால் தான் நல்லா இருக்கும் நாடு. ஏழைகளை கேட்டாவே தெரியும் மோடி நல்லது பண்ணியிருக்காரா இல்லையான்றது. படிக்கிறது 5வது டிகிரி படிக்கிறேன், ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இவர் வந்து என்ன வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாரு? வந்துட்டால் நீங்களே அனுபவிப்பீங்க, அப்புறம் தெரியும். வந்தால் நாட்டுக்கு நல்லதில்லை. மூணாவது மோடி தான் வருவாங்க, அது சந்தேகமாக கிடையாது. வாய்ப்பே இல்லை, வரக்கூடாது. நாளை இவரெல்லாம் வரக்கூடாது சார். ஆனால் இவங்க வர்றதுக்கு கண்டிப்பாக என்ன வேணால் பண்ணுவாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவை இன்னைக்கு திரும்பி பார்க்குறதுனா அது மோடியால் தான். தமிழ்நாட்டுக்கு அவர் மாற்றம் தாய் பிள்ளையாக்கார். நம்மளாம் ஒன்றும் பண்ண மாட்டாரு. நான் வண்டி வாங்கும்போது 32 ரூபாங்க காசு, இன்றைக்கி 61 ரூபாங்க. இன்றைக்கி டோட்டலாக வேஸ்ட்டுங்க. ஃபீல்டு ஒர்க்கே கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாது. ஒன்லி விளம்பரம் மட்டும்தான். அது 40 திமுக தான், அது கன்ஃபார்ம். சார் 38 தொகுதியில் வந்துடுவாங்க சார். வேற யாரும் உள்ளே போட்டாலும் போடலாமா தவிர திமுக 40 தொகுதியும் பிடிக்காது. காரணம் வந்து இது 2 காரணம். ஃப்ரீ பஸ்ஸு 1000 ரூபாய். இலவச பஸ் யாருங்க கேட்டாங்க? இலவச பஸ் யார் கேட்டாங்க? மாறினா தான் ஒரே ஆள் இருந்து என்ன பண்ண முடியும்? இது மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். 3வது முறையாக மோடி தான் பிரதமராக வருவார் அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைண்ணா, அது அவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு போர்ஜரி வேலை பண்ணுறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி தான் வரும்னு, வெற்றி பெறும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தியா கூட்டணி தான் வரும், அந்த அளவுக்கு கூட்டணி அமைச்சு பலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வராங்கன்னா இவங்க ஜெயிக்கிறதுக்காக எந்த லெவலுக்கும் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம். அதை ஃபாலோ பண்ணி இவங்க என்ன வேணால் பண்ணுறதுக்கு இவங்க தயாராக இருக்காங்க. வாய்ப்பே கிடையாது. இது எல்லாம் வந்து முள்ள மாதிரி வேலை பண்ணுறது. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எல்லா மீடியாவும் வந்து நார்த் மீடியா இருந்து எல்லாமே வந்து இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும்னு சொன்னாங்க. இந்த ஒரு 2 நாள் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்போவில் வந்துட்டு மோடி ஜெயிப்பன்னு சொல்கிறாங்க. அவர் தான் சார் வரணும். அவர் தான் சிறந்த மினிஸ்டர். அவர் தான் வரணும். அவர் இருந்தால் தான் நல்லா இருக்கும் நாடு. மூணாவது மோடி தான் வருவாங்க, அது சந்தேகமாக கிடையாது. காங்கிரஸ் வந்தால் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். என்ன காரணம் சார்? மோடியால் எல்லாமே நிறைய பாதிப்பு தான், அதனால் காங்கிரஸ் வந்தால் எதிர்பார்க்குறோம். இல்லை, கருத்து கணிப்பு தான் இது. என்னென்னா ஆளை ஏமாற்றுறது. இது எல்லாமே வந்து மக்கள் வந்து இப்போ வந்து பரவத்து என்னென்னா, முன்னாடி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வின் பண்ண. இந்த 2 டேஸாக பார்த்தீங்கன்னு வச்சு மக்களுடைய மனநிலை வந்து இப்படியா இருக்கும். மாறினா தான் ஒரே ஆள் இருந்து என்ன பண்ண முடியும்? இது மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் தான் வரும் சார். வரணும். ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவை இன்னைக்கு திரும்பி பார்க்குறதுனா அது மோடியால் தான். ஒரு ஸ்ட்ரிக்டான அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தது. நிறைய ஒரு எல்லாருக்கும் பிடிக்குது அவர் செய்கிறதெல்லாம். அதனால வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏழைகளை கேட்டாவே தெரியும் மோடி நல்லது பண்ணியிருக்காரா இல்லையான்றது. மோடி வர்றது நமக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு நல்லது இல்லை தான் சொல்கிறேன். அடிப்படை ஏழை மக்களுக்கு எந்த அரசாங்கம் பண்ணிட்டு தாங்க மற்ற விஷயங்களை பார்க்கணும். இவர் ஒன்றுமே பண்ண மாட்டாருங்க. முக்கியமாக கேஸ் எல்லாம் கை வைப்பார். இல்லை, மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அது 100% வந்து இந்தியா கூட்டணி தான் வாக்களிச்சிருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக அவங்க தான் வரணும். மாற்றங்கள் வரணுங்க. வந்தால் தான் நல்லா இருக்கும். 10 வருஷம் ஒருத்தனை ஆண்டு இருக்கான், அது வந்தால் தான் நல்லா இருக்கும். ஆனால் இல்லையே, ஆள் இல்லையே. இப்போ 3-4 மாதம் சுற்றி வராங்க, இந்தியா முழுவதும் சுற்றுறாங்க. இத்தனை ஒரு 10-15 கட்சி கூட்டணியில் இருக்குது. கூட்டணிக்கும் போது இவன் தான் யாரும் சொல்லலையே. தலைமை இல்லைன்றது நம்ம இப்போ சொல்ல முடியாது. முதல்ல அப்படி தான் ராஜீவ் காந்தி இருக்கும்போது சொன்னாங்க, அப்புறம் இந்திரா காந்தி இருக்கும்போது அப்படி தான் சொன்னாங்க, சோனியா காந்தி வந்தாங்க, இப்போ ராகுல் காந்தி ஒரு சான்ஸ் இருக்கட்டுமே. இப்போது நடுவில் இந்த கோவிட் ஊசி மேட்டர் மாட்டிக்கிச்சு, அதில் திருப்பி இப்போது காங்கிரஸ் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்கங்க, அது வேறு கதை. ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க. இப்போத்தி காரணம் என்னன்னு சொன்னால், அந்த எதிர்கட்சிக்கு யாரும் திறமையான ஆள் இல்லை, இதுதான் காரணம். மோடி தான் மெஜாரிட்டி நார்த் சைடில் இருக்குது. இங்கே டவுன் சவுத்து வந்து மெஜாரிட்டி கம்மி தான். பட் பாசிபிலிட்டிஸ் மோடி மத்தியிலனா காங்கிரஸ் தான் வரும். காங்கிரஸ் வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, நிர்மலா சீதாராமன் ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்டே சொல்லியிருக்காரு, அதாவது மோடி ஜெயிக்கணும்னு என்ன லெவலுக்கு வேணாலும் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு. அதனால் இவர் வந்து என்ன சார் பண்ண போகிறார்? ஒன்றும் பண்ண போகிறது இல்லை சார். பெட்ரோல் விலை வந்திருக்கு, கேஸ் விலை வந்திருக்கு. அன்றைக்கி அவங்க 10 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாமே இரட்டிப்பாக தான் வேலை ஆயிருக்கு. அதனால் இவரால் எந்த ஒரு யூஸும் இல்லை சார். தமிழ்நாட்டுக்கு அவர் மாற்றம் தாய் பிள்ளையாக்கார். நம்மளாம் ஒன்றும் பண்ண மாட்டார். தூத்துக்குடிக்கு பிரச்சாரத்துக்கு போனார். அங்கே போய் நீங்களாம் இந்த மலையில் எப்படி இருந்தீங்க ஒரு வார்த்தை கேட்டாரா, ஒரு ஆறுதல் சொன்னாரா? நெல்லைக்கும் போனார். அவ்வளோ மலையில் ஜனங்கள்லாம் கஷ்டப்படுச்சு. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சியும் போய் பார்த்தாங்க. மோடி ஏதாவது ஒரு ஆறுதல் வார்த்தையாக சொன்னார், இல்லை ஒரு பைசா கொடுத்தாரா? ஒன்றும் கொடுக்கலையே. எதிர்கட்சி திறமையான ஆள் இல்லை. காங்கிரஸ் சரி, வேறு கூட்டணி இருந்தாலும் சரி, திறமையான ஆள் இல்லை. அதை எடுத்து செய்ய போடலாம், அதுக்கு யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் வந்து மோடி தான் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சவுத்துக்கு ஃபஸ்ட்டு தான், நார்த்துக்கு அவங்க செஞ்சு தான் இருக்காங்க.
மோடி எப்படி திருப்பி வராருன்னா ஃபாரினர்ஸ் நம்ம H1 விசா அவங்களுக்குலாம் வந்து ஃபேவர் நிறைய பண்ணிட்டார். ஸோ இந்தியாவிலேருந்து வெளியே போகிறவங்களாம் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறவங்களாம் அவங்களுக்கு வந்து ப்ளஸ் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு தான் அதிகமாக பண்ணுறாங்க. டவுன் சவுத்து வந்து யாருக்குமே பண்ணுறதே கிடையாது. அதில் நார்த் பீப்புள்ஸு. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக நார்த் சைட் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஸோ பாசிபிலிட்டி சான்சஸ் வந்து நார்த் சைட் பீப்புள்ஸ் போடுறதுனால மோடி இருப்பாங்க. அது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எங்கே சொல்கிறோம், மக்கள் ஒன்றும் சொல்லி நாளைக்கு தானே தீர்ப்பு தெரியும் யார் வராருன்ட்டு. என்ன நான் சொல்கிறது, இதில் யார் வந்தாலும் எதுவும் செய்ய போதில்லை மக்களுக்கு. யார் வந்து என்ன பிரயோஜனம்ண்ணா? எதுவும் கிடையாது. மக்களுக்கு யாரும் செய்கிறவங்க யாருனா வந்தால் நல்லா இருக்குண்ணா. டோட்டலாக வேஸ்ட்டுங்க. ஃபீல்டு ஒர்க்கே கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாது. ஒன்லி விளம்பரம் மட்டும்தான். மோடி வந்தாருன்னா திரும்ப கேஸ் விலை ஏறும். நடுத்தர மக்கள் நாங்கள் நடுவில் ஆட்டோ ஓட்டின்னு தான் இருக்கணும். கட்சியில் முன்னேற முடியாது. இதுதான் உண்மை. எதுவுமே பண்ணலையே. இவர் ரிலையன்ஸ் அம்பானியுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா? கோல்டு 1608 கோடி. என்ன பண்ணியிருக்காரு? ஏங்க நான் வண்டி வாங்கும்போது 32 ரூபாங்க கேஸு, இன்றைக்கி 61 ரூபாங்க இன்றைக்கி. அப்போ பார்த்துங்க உங்களுடைய பாருங்க. இன்றைக்கி 100 ரூபா பெட்ரோல். இன்றைக்கி இந்த தம்பி பெட்ரோல் ஓட்டுறா போல் 32 ரூபா கேஸு என் ஆட்டோவுக்கு போடும்போது 2019. இன்றைக்கி 61 ரூபா. அதை நேற்று தான் கம்மி பண்ணிக்கிறார். 51 ரூபா 14 பைசான்ட்டு 1.25 ரூபா கம்மி பண்ணிக்கிறார். வந்தானா திருப்பி ஏறி போயினார். கேஸும் திருப்பி 100 ரூபாய்க்கு வந்துடும். இப்படியே கூட்டணி ஆச்சு வந்தால் மட்டும் என்ன பண்ண போகிறாங்க? 6 மாதம் இருக்கிறதுக்கே கஷ்டம். இதுதான் நிலவரம். வந்தாலும் அதுதான் நடக்கும். ஒரு ஆள் நல்ல திறமையான ஆள் இருந்தால் தான் அந்த கட்சி இது பண்ண முடியும். மோடி தான் அப்போ யார் சொன்னாலும் இப்போயும் மோடியும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. இதுதான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. மானியம் வச்சு யாருங்க என்னங்க பண்ண போகிறாங்க? 100 200 வச்சு என்ன பண்ண முடியுமா? 1000 ரூபா கொடுத்ததே வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு கமாண்ட் அடிக்கிறாங்க. இல்லை 100 ரூபா மானியம் கொடுத்து என்ன ஆக போகுது? இந்தியா வந்து பிரைவேட்டுக்கு தான் எல்லாமே ஒப்படைச்சிடாரு. இப்போ இவர் வந்து என்ன சார் பொது உடைமை என்ன பண்ணார்? பொது உடைமையில் நல்லா பண்ணார். அவர் எதுவுமே பண்ணல. எல்லாமே பிரைவேட் மயமாக்கிட்டார். எல்லாமே பிரைவேட் தனியார் மயமாக்கிட்டார். எங்களை போகிற இளைஞர்களுக்கெல்லாம் வேலை இல்லை. 4 டிகிரி 5 டிகிரி படிக்கிற 5வது டிகிரி படிக்கிறேன். ஆட்டோ தான் ஓட்டிகிட்ருக்கேன். இவர் வந்து என்ன வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாரு? ஒன்றும் பண்ணல இவர். அதாவது காங்கிரஸ் இருக்கும்போது ஓரளவுக்கு விலைவாசி குறைவாக இருந்தது. அப்போலாம் மக்களுக்கு எதுவும் தெரியல. இவர் வந்து இப்போ டிமானிஸ்டேஷன்லாம் கொண்டு வந்த பிறகு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட வரல சார். சார் வெளிநாடுகள் எக்கனாமிக் ரிப்போர்ட்டை சொல்லுது சார். இந்தியாவில் மக்கள் தரம் உயரவே இல்லை. பொருளாதாரத்துலையும் சரி, சுகாதாரத்துலையும் சரி, எதுலேயுமே உயரலை. வெளிநாட்டு ரிப்போர்ட் சொல்லுது. அது 40 திமுக தான். அது கன்ஃபார்ம். அது கூட்டணி அடிக்க முடியாது. கூட்டணி பாலத்தில் இருக்கிறாங்க. ஆமாம், வேற எதிர்கட்சி யாரும் இல்லைல்ல. எடப்பாடி ஸ்ட்ரென்த் இல்லை, ஓபிஎஸ் ஸ்ட்ரென்த் இல்லை. என்ன பண்ணுறாங்க? ஸ்டாலின் சார் நிறைய பண்ணிகிட்ருக்காரு. மோஸ்ட்லி அவர் தான் அவருடைய இது வரும். அதே போல் வேறு யாரும் உள்ளே போட்டாலும் போடலாமா தவிர திமுக 40 தொகுதியும் பிடிக்காது. ஏன்னா அவர் கட்டப்பேர் ஆகிப்போச்சு. தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் திமுக தான் வரும். கூட்டணி நல்ல கூட்டணி. தலைவர் சிலதெல்லாம் நல்லது பண்ணியிருக்காரு. அதனால் திமுக தான் வரும். அதிமுக வந்து அவங்க ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க. ஒன்று சேர்ந்து பிஜேபியில் ஒன்று சேர்ந்தால் கொஞ்சம் திமுகவுக்கு ஃபைட் பண்ணி டஃப்பர் கொடுத்துக்கலாம். இவங்க போய் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. இவர் ஐயா தளபதி மு.க. ஸ்டாலின் வந்து அவருடைய கூட்டணியை அருமையாக அப்படியே வச்சுக்கிறார். அந்த 19 வந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் கூட அவர் விடலை. அவங்கள கட்டுக்கோப்பாக கூட்டு வச்சு அவர் தேர்தல் பண்ணுறாரு. அதனால் அவங்களுக்கு அந்த பாதிப்பு அவங்களுக்கு இருக்கும், இவருக்கு இருக்காது. சார் 38 தொகுதியில் வந்துடுவாங்க சார் திமுக. இங்கே பொறுத்தவரை திமுக பரவாயில்ல சார், நல்லாயிருக்கு. அதனால் கண்டிப்பாக எல்லாம் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இவங்க தான் வருவாங்க. அதிமுக வராது சார். ஒரு இடம் 2 இடம் வரலாம், மற்றபடியெல்லாம் வராது. அது திமுக தான் சாலிடுறேன். அது என்னென்னா கூட்டணி இங்கே வந்து இது கிடையாது. ஏடிஎம்கே வந்து தனி பிரிஞ்சுட்டாங்க, எல்லாம் தனி. ஏடிஎம்கே வேறு இதுலேயும் இருந்ததுன்னா வந்து டஃப்பாக இருக்கும். அதனால் வந்து டிஎம்கே சாலிடுறா. அதிமுக சான்ஸை விட்டாங்க. பிஜேபி சேர்ந்து தான் வந்திருக்கும். அது வாய்ப்பு இல்லை தான். இல்லை சார், அவங்களுக்குள்ள கூட்டணிக்குள்ளே ஒரு சில குழப்பங்கள் தான். அவங்க நல்ல நிலைமையில் தான் இருந்தாங்க. அவங்க 2ஆக பிரிஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு, அதனால் அதிமுக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் வந்து இந்த 2 காரணம். ஃப்ரீ பஸ்ஸு 1000 ரூபாய். இலவச பஸ்ஸு யாருங்க கேட்டாங்க? இலவச பஸ்ஸு யார் கேட்டாங்க? சாதாரண ஒரு ஆள் கூட ஒரு லேடிஸுக்கு ஒரு டிக்கெட் போனால் எவ்வளோ ஆகும்? 5 ரூபா. 5 ரூபா ஆகும். ஆனால் வீட்டுக்காரங்க மேலே 20 40 ரூபா ஏற்றிட்டார் ஒரு குவார்ட்டரில். அதனால் வந்து ஏற்றி ஒன்று கொடுத்து ஒன்று பிடிக்கும். ஒன்று யார் பஸ்ஸு ஃப்ரீயாக கேட்கலையே. திமுக வந்தால் விலைவாசி அதிகம் சார். ஒன்றும் மாற்றலும் கிடையாது. அது செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லுவார். ஸ்டாலின் ஐயா சொல்லுவார், நான் அந்த வேலை தரேன் அந்த வேலை தரேன் மக்களுக்காக தரேன்னு. இந்த இன்றைக்கி கூட அவங்க அப்பா பிறந்த நாளுக்கு தமிழ்நாடு வந்து வளர்ச்சி காரணம் கலைஞர் தான்றாரு. அதெல்லாம் கிடையாது. மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நல்லாவா தெரியுது. அவருக்கே தெரியும்.
தெரிஞ்சு அவர் வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இவங்களே மது விற்கிறாங்க, இவங்களே குடிச்சிட்டு போனால் 10,000 ரூபா ஃபைன். அப்போ கவர்மெண்ட் பணத்தை கவர்மெண்ட்டுக்கே தராரு, அவங்க அப்பா வீட்டு பணம்லாம் அவர் கொடுக்கல சார். 3வது முறையாக மோடி வந்துட்டாருன்னா என்ன நடக்கும் இந்தியாவில்? வந்துட்டால் நீங்களே அனுபவிப்பீங்க, அப்புறம் தெரியும். மக்கள் தான் அனுபவிக்கப்பாரு, அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். வந்தால் கண்டிப்பாக அனுபவிப்பாங்க, அதுவும் தமிழ்நாடு கொஞ்சம் அதிகமாக அனுபவிப்பாங்க. வந்தால் நாட்டுக்கு நல்லதில்லை. என்ன காரணம்? அடிப்படை மக்களுக்கு உண்டான பெட்ரோல், கேஸ் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். முக்கியமாக அடிப்படை மக்களுக்கு உணவுக்கு என்ன வேணுமோ அதுதான் எந்த ஒரு அரசாங்கமும் பார்க்கணும். அது இங்கே தமிழ்நாட்டில் பார்த்துருக்குறாங்க, இவர் பார்க்க மாட்டார். கண்டிப்பாக வந்தால் வர்றது நாட்டுக்கு நல்லதில்லை, வரக்கூடாது. வந்தால் மக்களுடைய தலையெழுத்து ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க திருப்பியும் கேஸு ஏதோ எலெக்ஷனுக்காக 300 ரூபா குறைச்சாரு, திருப்பி அது ஒரு 2000 ரூபாய்க்கு எதிர்கட்சிகள்லாம் சொன்ன மாதிரி 2000 ரூபாய் நிற்கும். அடித்தட்டு மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மோடி வந்தாருன்னா. அதானி, அம்பானி, விஜய் மல்லையா இவங்களுக்கு தான் அவர் பண்ணுவார். வாய்ப்பே இல்லை, வரக்கூடாது. வாய்ப்பே இல்லைன்றது வாய்ப்புனா 4G தான், அது 100% அதுதான். எல்லாம் எனக்கு மட்டும் கிடையாது, 75% மக்களுக்கு எல்லாருக்குமே அதுதான். இவரெலாம் வரக்கூடாது சார். ஆனால் இவங்க வர்றதுக்கு கண்டிப்பாக என்ன வேணால் பண்ணுவாங்க. ஜூன் மாதம் இந்த ஜூன் 1 மந்த்து என்ன லெவலுக்கு வேணால் போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு மோடி பண்ணுவார். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.